வாங்க மாப்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தே. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணே, உங்க முகத்தை பார்த்தா அப்படி ஒரு ஒளிவட்டம்லாம் தெரியுது. அண்ணே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணே? யார் ஒண்ணு இல்ல தங்கச்சி, நான் 10 நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்ல, அதனாலதான். என்னது சந்தோஷமா இருக்கீரா? அப்படின்னா நான் இல்லாததுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகப்பட்டு போச்சு. செல்லக்குட்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கதான் செய்யுது. நான் என்னவோ களிமண் தான் மண்டையில இருக்குன்னு நினைச்சேன். இல்ல ஏகப்பட்ட மூளைலாம் இருக்கு உனக்கு. என்ன ஒரு வாரம் அடி வாங்காததுனால கொழுப்பு கொஞ்சம் கூடி போயிருக்கா? ஏடி மாப்ள வந்த உடனே அடிபுடி இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அவர் என்னத்துக்கு பயப்படதானே செய்வாரு? அதான் உன்னை கண்டு அப்படியே பயந்து போயிருக்காரு. ஒரு காப்பி தண்ணியை ஊத்தி கொடு, ஒரு சோறு கஞ்சி வச்சு கொடு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. நீ மட்டும் சின்ன வயசுல நாங்க இருக்கும்போது அப்பா கிட்ட எப்படி சண்டை போடுவ, எப்படி அடிப்பா? அப்பவே பறந்து பறந்து அடிப்பில்ல. பாவம் மாமா அடி தாங்க முடியாம ஓடிட்டாரு. இப்ப எதுக்கு மண்டல அடிச்ச? மண்டகலம் தான் தெரியுதா? உனக்கு எல்லாம் தெரியுமா? உங்க அப்பாவை நான் அடிச்சு நீ கண்டியா? செல்ல தாயி என்ன பஞ்சவரனக்கா? செல்ல தாயி யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. ஓ மாப்பிளைய அடிச்சு நொறுக்குனத நான் பார்த்தேன். அந்த ஆள போகும்போது அந்த மனுஷன் அப்படியே அழுதுட்டே ஓடினாரு. என்ன ஏதுன்னு என்னன்னு கூப்பிட்டேன். நான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடிட்டாரு. இதே ஆக்சன் ஹீரோயின் மாதிரி காலை தூக்குறாலே 10 பேர் பறக்கவுளத்தே. எதே காலை கொஞ்சம் கீழே வைங்கத்தே, பயமா இருக்குதே காலை பார்க்கவே. இருக்கிறதுலே நம்ம தெருவுல அதெல்லாம் பழசுந்த கிளவிதான். அதனாலதான் அதை தூக்கி அப்படியே போகி நினைச்சு பந்தடிட்டே. மர்மோள அந்த பஞ்சவர்ண கிழவி என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் லேசா எட்டி பார்த்துட்டு வா மர்மோள. எதே அணக்கமே இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாக்காயிருக்குன்னு நினைக்கே. மர்மோள அவ என்ன ஒயாம கோவப்படுத்தி பார்த்துட்டே இருக்கா. அதனாலதான் இன்னைக்கு கொடுத்தே ஒரு சம்ட்டு பறந்துட்டா. அடியா செல்லத்தாயி, சம்ட்டு வாங்கின பிறகு கிழவிக்கு திமிர பத்தியா? ஏதே அப்ப நீங்க யாரு? குமரியாதே? இந்த பஞ்சவர்ணம் ஒத்த கால்ல நின்னு இன்னைக்கு சபதம் எடுக்கேன். அடியே செல்லத்தாயி, பால் தாயிலேயே நான் பாதம்பால் நினைச்சு மடக்குன்னு குடிச்ச ஆளுன்னா என்னையவே உன் கால் எடுத்து சம்ட்டுதியா? எண்ணி 7 நாளுக்குள்ள நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு. பக்கத்துல பனைமரம் மாதிரி உன் மர்மோ நிக்காத தைரியத்துல நிக்கியா? உன் மர்மோவளே உன்னை தூக்கி எரியலன்னா பாத்துக்கிட்டே இருடி, பாத்துக்கிட்டே இரு. என்ன 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாய் போய் நிக்கியா? பயந்துட்டோ? இல்ல நீ சும்மா தான் நிக்கேன். அப்பள பயப்படாதீங்க மாப்ள, நான் உங்க அத்தை தான். வாயை முடுங்கனே, எங்க வீட்டுல ஏகப்பட்ட பாச்ச பள்ளி எல்லாம் உண்டு, வாய்க்குள்ள போயிராம. எங்க மாமியாரோட ஸ்டண்ட பார்த்து வாயடைச்சு போய் நிக்க. ஏங்க பொங்கல் முடிஞ்சு ஊருக்கு போலாம் சரியா? சரிம்மா, அப்ப 2-3 நாள் நின்னுட்டு போவோம். ஆமா மாப்ள, தலை பொங்கல்ல இங்க தலை பொங்கலை கொண்டாடிட்டு சந்தோஷமா ஊருக்கு கிளம்புங்க. சரிங்க தே, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு ஏது? இப்பதான் அடிய பார்த்தேன். சரி பொண்டாட்டிய கூட்டிட்டு வரேன்னு போனானே, ஆளை காணலையே. மர்ம வீட்டுல கூட 2 டிம்போ நிறைய பொருளெல்லாம் அனுப்பி பழம் இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகுதா இருக்கும். வரட்டும். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து ஆசை, மூக்கில் விட ஆசை. என் குரல் சின்ன குயில் சித்ரா மாதிரிலாம் இருக்கு. அடுத்தது சூப்பர் சிங்கருக்கு பேர் வேண்டியதான். ஏடி நானும் மருமகளும் போய் பொங்கலுக்குள்ள பொருள்லாம் வாங்கிட்டு வரோம். நீ போய் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு கொடு. ஆமாம்மா, எனக்கும் அன்னைக்கும் தலை பொங்கல் தானே, அதனால ஒரு பெரிய பானையா வாங்கிட்டு வாம்மா. அப்பதான் சர்க்கரை பொங்கல் நிறைய வச்சு 2-3 நாள் வச்சு திங்கலாம். அவ்வளவுதானே, வச்சிரும் மக்கா. மருமல போமா. எத்தே பைக் சாவி எடுத்துறாங்க போவோம். நல்ல வேலை சிம்ரனு, எங்க வீட்டு தோட்டத்துல கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ பூத்துச்சு. இல்லன்னு வச்சுக்கியா, இன்னைக்கு கிலோ 5000 ரூபாயா. 5000 கொடுத்து எவனால வாங்க கழியும்? ஆமாக்கா, 5000 ரூபாய்க்கு கொஞ்சோண்டு தங்கமே வாங்கிக்கலாமே. சிம்ரனு நீ கெட்டதில்ல, அதுல பாதியே சின்ன பொண்ணுக்கு கொடுத்துரு. அவளுக்கு இந்த வாட்டி தலை பொங்கல்ல. ஏக்கா அவ நாத்தனார் வேற இருக்காள, அவளுக்கும் தான் கொடுக்கணும். அவ ஏகப்பட்ட கூட நிறைய பூவெல்லாம் கேப்பா. கொஞ்சோண்டு கொடுப்போம், அதுல 2 பேரும் பாதி வச்சுக்கிடுவோம். ஏக்கா உங்க வீட்டு தோட்டத்துல உள்ள பூவாக்கோ? மூக்கு வேர்த்துட்டா வந்துருவாளே. ஆமா வசந்தி, எங்க தோட்டத்துல கொஞ்சோண்டு பூத்துது பாத்துக்க. சின்ன பொண்ணுக்கு வேற தலை பொங்கல, அத கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சோண்டு கட்டி வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஏக என்ன கொஞ்சோண்டுங்கிய? ஏக பாக்க 1/2 கிலோ இருக்கும் போல இருக்க. ஏ அம்மா, 2500 கிடைச்சிருமே. ஏங்க இப்படி போட்டு கெட்டி வீணா தலையில வச்சிட்டு இருக்கிய? நாளைக்கு என்ன வாடி போகும். துட்டாக்குனா 2500 கிடைச்சு போகும்ல. அஸ்மி அப்படிலாம் பேசாத, பிள்ளைகளுக்கு போகதான் மிச்சம். அதான் விக்கலாம் இல்ல பூவை. சரிக்கா, ஒரு எள்ளு போல எனக்கு ஒரு துண்டு தந்துருங்கக்கா. நினைச்சேன் அதுக்குதான் வந்திருப்பான்னு. அரே இல்ல வசந்தி, எனக்கு என் பிள்ளைகளுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு நான் சிம்ரனுக்கு கொஞ்சோண்டு அவ்வளவுதான் இருக்கு. நீ வேற எங்கேயாவது வாங்கிக்க வேலைக்கு. நமக்குன்னு யார் தாராங்க? என்ன சின்ன பொண்ணு, மாமியால மருமகளும் நல்ல சோடி போட்டுட்டு எங்கே கிளம்பிச்சு போல இருக்கு. உங்களுக்கு பானை வாங்க போறோம், நீங்களும் வாங்கியாச்சா? நாங்களும் எப்போ வாங்கிச்சு தெரியுமா? ஆமாடி, நாங்களும் வாங்கியாச்சு பாத்துக்க. நீ என்ன வாங்கலையாக்கோ? மரும பொங்கலுக்கு எல்லாத்தையும் கிளீன் ஆக்கிட்டால, அதான் எல்லாம் புதுசா வாங்க போறோம். சின்ன பொண்ணு தலை பொங்கல்ல பொங்குபடி வந்துச்சா?
வருங்கோ இனிமேதான் வரும். அப்பா அப்படியே போன் பண்ணியாச்சு, கொண்டு வரேன் இருக்காரு. நாங்க அதுக்கு முன்னாடி பானையை வாங்கிட்டு வந்துருவோம். நாத்தனாருக்கு தலைப்பொங்கல் தானே, குடுக்கலையாக்கும் கொண்டு போய். எங்க நாத்துவா? எங்க நாத்து எங்க வீட்டுல தானே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பொங்கப்படி? அது அவங்க மாமியார் ஒரு பொருள் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லிட்டா. அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாவோ, அதனாலதான் நாங்களும் குடுக்கல. அப்போ கொடுக்க மாட்டியா, வாங்க மட்டும் செய்வியா? அப்படிதானே தே? மர்மல அப்படி சொல்லாத, நான் வேண்டான்னு தான் சொன்னேன் உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி. ஆனா உங்க அப்பா கொண்டு வந்து தீர்வேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. நான் என்ன செய்ய முடியும்? அட்ரா கதை விட்றா. மர்மல கிளம்பு மர்மலன் யாராவது. சரிக்கா, கொஞ்சோண்டு எனக்கு மட்டும் பூ வச்சிருங்க என்ன, போயிட்டு வரேன். சரிடி. ஏ தம்பி, பானை எவ்வளவு விலை? பாட்டி எடுங்க, பார்த்து எடுத்து போடுவோம். டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் கூலாங்க, நான் பேசிக்கிட்டேன். தம்பி, முன்ன பின்ன பாட்டியை பாத்திருக்கியா? ஏக்கோ, அவங்க தலைய பார்த்தாலே பாட்டி மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாம் ஒயிட் ஆயிட்டல. இந்த வார தம்பி, எங்க மாமியார் தான் உலக அழகி ஆயிருக்கணும். எங்க மாமியார் கொஞ்சம் இறக்கப்பட்டு விட்டு கொடுத்ததுனாலதான் இப்ப ஐஸ்வர்யா ராய் உலக அழகியா இருக்கா. அடந்த பைத்தியக்காரங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்க மொழி. உள்ளூர் கிளவியா இருக்க உங்களை அடுத்த தடவை எப்படியாவது உலக அழகி செல்ல தாயிங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். இதுக்கு அவனே மேலு, அவனாவது பாட்டின்னு சொன்னா, இவ கிளவிங்க. ஏ தம்பி, நல்ல உடையாத பானையை எடுத்து தாப்பா. ஏக்கோ, சூப்பர் பானை. இந்த பானைய வச்சு தலையில வச்சு கரகாட்ட ஆடி கீழே போட்டு உடைச்ச கூட உடையாதுன்னா பாத்துக்கோங்களா. விலை குறவுதான், எடுத்துக்கோங்க. தம்பி, அப்ப இதே மாதிரி இன்னொரு பானை தான். இந்தாங்கக்கோ. மர்மோல செக் பண்ணி பாத்துருவோம் வா. ஏ பாவி மக்கா, என்ன பாடுபடுத்தாவோ ரெண்டு பேரும். பொம்பளைல ரோக எடுத்துட்டு போங்க. ஏய் மர்மோல அப்படியே ஆடிக்கிட்டு அடுத்த கடைக்கும் போவோம் வா. கரும்பு வாங்குவோம். வாங்கம்மா வாங்க. எத்தனை கட்டு கரும்பு வேணும்? அண்ணாச்சி, ஒரு கரும்பு தாங்க, நல்ல கரும்பா பார்த்து தாங்க. வீட்டுல 5 பேர் இருக்கோம், ஒரு கரும்பு கேக்கிய. என்ன மர்மோல இப்படி காசை கறியாக்கணும்னு நினைக்க? உங்க அப்பா வீட்ல இருந்து சீர் வரும்னு சொன்னில்ல, அதுல ஒரு கட்டு கரும்பு வரும்ல, அதை வச்சு எல்லாரும் தின்னுக்கிடுவோம். இப்ப ஒரு பியாருக்கு ஒரு கரும்பை மட்டும் வாங்கி வைப்போம். நீங்க பொழைச்சுக்கிடுவியா? போங்க, ஒரு கரும்பு இல்லனா பாதி கரும்பு வாங்குங்க. அப்படியே மர்மோல பாதி கரும்பு போதுமோ? என்னாச்சி, என் மர்மோ வீட்ல இருந்து சீர் வரும் பாத்துக்கோங்க. அதனால ஒரு பாதி துண்டு கரும்பு மட்டும் தந்தா போதும், பியாருக்கு கொண்டு போதுக்கு. பாதி கரும்பாம்ல, பாதி கரும்பு போமாங்க. ஏன் பாதி கரும்புன்னா பாதி விலை வச்சு தரணும்? இதுக்கே எவ்வளவு கோவப்படுதேரு, ரொம்ப ஓவரா சீன் போடுதேரு. வா மர்மோல போவோம். என்னாச்சி, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிடாதியா. எங்க மாமியாருக்கு மண்டைக்கு கொஞ்சம் சுகம் இல்ல. அப்படியேம்மா, ஆளான அளவோல இருக்கவள, அத ஏன் இப்படி ஆயிட்டு? மாமா ஓடி போனதுல இருந்து எங்க அத்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு, அதான் இப்படி கடற்கடையா போய் சண்டை போடுவோம். சரிம்மா, நீ சொன்னது நல்லதா போச்சு. இல்லன்னா நான் பாதி கரும்பு காட்டி சண்டை போட்டுருப்பேன். கூட்டிட்டு போமா, நல்ல ஆஸ்பத்திரியில வேணும் போய் பாருங்க. இவன் என்னத்த போய் அவர்கிட்ட போய் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? மர்மோல உங்களை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கேன். மர்மோல நீ புகழ்ந்தது போது மர்மோல, வா அடுத்த கடைக்கு போவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்கே வாங்கிட்டு போவோம். நல்ல கரும்பாந்தே, ஒரு முழு கரும்பு பாதி விலைக்கு போட்டு தரங்காரு. அப்ப வாங்க மர்மோல, நமக்கு லாபம் தானே. ஒரு 5 கரும்பு தாங்க. கொண்டு போ. கொண்டாங்கண்ணே, தலையில வச்சு பாத்துக்கிட்டு வெயிட்டா இருக்கான்னு பாப்போம். அண்ணாச்சி, கொஞ்சம் தூரம் நடந்து பாத்துட்டு வரேன், வெயிட்டா இருக்கா இல்லையான்னு. சரிம்மா, சரி. மர்மோல எஸ்கேப். ஏய் ஏய், சரியான பைத்தியக்கார கோஸ்டியா இருக்கும் போல இருக்க. மாமியால அப்படிதான் இருக்கா, மர்மோல அப்படிதான் இருக்கா. எனக்கு வந்து வாட்ச் இருக்கு போல. ஐயா, இப்ப குறுக்க மறுக்க ஆடி அசைஞ்சு வாரியா? என்னாச்சுதே உங்களுக்கு? ஒண்ணு இல்ல மர்மோல, சின்ன கால் தட்டி கீழே விழுந்துட்டேன் பாத்துக்கா. டிக்கில கொஞ்சம் காயம். கவலைப்படாதீங்க, வெண்ணி ஒத்தடம் கொடுத்தா அளவோல வலியெல்லாம் பஞ்சா பறந்து வீரும். நல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி நடப்பிய. ஆமாக்கா, டிக்கில பயங்கர காயம் போல இருக்கு. வெண்ணி ஒத்தடம் கொடுத்தாதான் சரியா வரும்க்கா. சீக்கிரம் வெண்ணியை ஏற்பாடு பண்ணு. அப்ப வெண்ணி போட்டுட்டுமா? ஏ தாயே, நீ தானே வெண்ணி ஒத்தடம் கொடுப்ப. கூட்டிட்டு போய் வெண்ணிக்குள்ள வச்சு என்ன வேக வச்சு கொடுவ. அம்மா அப்பா, என்ன புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துட்டீங்களே. அதிகமா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் புது மாப்பிள்ள தானே. இப்பதானே 2-3 மாசம் ஆச்சு நமக்கு கல்யாணம் முடிஞ்சு. தலை பொங்கல் வேற, அதான் மாமியார் வீட்டுல வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கேன். சரி, ஒரு காப்பி டீ ஏதாவது போட்டு கொண்டா. நான் என்ன எங்க வீட்டு பரவாசல்ல பசுமாடையா கொண்டு விட்டுருக்கேன். பாலை கறந்து நல்ல காய்ச்சி டிகாசனை ஊத்தி காப்பியை போட்டு உங்களுக்கு கொண்டு தரதுக்கு என்ன அப்படி பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கீரு? எப்போ உங்க வீட்ல யார் காப்பி போடுவா? நான் தான். பரவாயில்ல, புது கதை. போய் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரோம். வந்து நல்ல சூப்பரா ஒரு காஃபி. எப்படி? சூப்பரா. சூப்பரா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டாங்க. குடிக்கிறதுக்கு காஃபி, கடிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? செல்லம், செங்கல் வாங்கிட்டு வரமா? நல்ல செங்கலா பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன நக்கலா? விக்கல். இதுக்கு ஒண்ணும் குறை இல்ல. எங்க அம்மா பொங்கல் முடிஞ்ச உடனே வந்துருன்னு சொல்லியிருக்கா. எப்ப கிளம்பணும்? யாரு? உங்க அம்மா சொல்லி விட்டாளா? உங்க அம்மா சொல்லி விட்டா நான் கேட்கணும். ஆஃப் கோர்ஸ், எங்க அம்மால என்ன பெத்த தெய்வம்ல கேட்கணும். கேட்கணும்ல, கேட்கணும். உங்க அம்மா என்ன சொல்லுதாலோ அதுக்கு எதிர்பார்த்தமா நான் நடப்பேன். இவ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டா. இவ வழியில போய் தான் இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். என்ன கேட்டாலும் திரும்பி போயிருக்க
செல்லக்குட்டி கோபத்திலேயே நீ என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்படியே பௌர்ணமி நிலா வட்டமா இருக்கும் பத்தியா, அதே மாதிரி இருக்க. இந்த டக்காலிட்டி வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஓடு, பாலை வாங்கிட்டு வா. கடவுளே, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்க மொழி. சை, தங்கச்சி மாப்பிள்ளை எப்பமா வந்தாரு? கொஞ்சம் முன்னால தானே வந்தாரு. தங்கச்சி மாப்பிள்ளைய எப்போ வந்தீங்கன்னு கேட்கலான்னு கூப்பிட்டா அவர் பாட்டுல தலைதறிச்சு ஓடுதாரு. என்னப்பா வேலை சொன்ன? காபி போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வர சொன்னனே, அதான் அவர் பாட்டுல ஓடுதாரு. பரவாயில்லையா, ஆட்டி வச்சிருக்க போல இருக்கு. ஆமாண்ணே, நான் செல்லத்தாய்க்கு மவள்ல எப்படி இருப்பேன்? என் மாப்பிள்ள நான் நில்லுன்னா நிப்பாரு, உட்காருன்னா உட்காருவாரு. அப்படி பம்பரமா சுத்தி சுழலுவாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளை தான். என்னே, நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப மெலிஞ்சிட்டு என்ன ஏன்னே அண்ணி ஒழுங்காவே சோறு போட்டு தர மாட்டாவளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையாமா, நல்லதா சோறு பொங்கி தாரா. நீனு தின்னுட்டு தானே இருக்க. ஏமா தங்கச்சி அப்படி கேட்க? இல்ல அண்ணே, நல்லா மெலிஞ்சு போயிருக்கியே, அதான் கேட்டேன். ஆகா, காக்கா வடைய தூக்க பாக்கு. என்னவோ ஒண்ணுக்குதான் இவ ஐடியா போடுதா. தங்கச்சி என்ன விஷயம் தங்கச்சி, எதுனாலும் சொல்லு. என்னே, ஒரு 5000 ரூபாய் இருக்குமாண்ணே? ஏமா தங்கச்சி திடீர்னு 5000 ரூபாய் கேட்க? என்னே, என் மாப்பிள்ள ஒழுங்கா வேலைக்கே போக மாட்டேங்காருனே. வீட்டையே சுத்தி சுத்தி வராரு, கோயில் மாடு மாதிரி. இல்லையா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போறேன்ல சொன்னாரு. வாங்கிட்டு அப்படி சொல்லி இருப்பாரு. நிஜத்துல எனக்கு தானே தெரியும். ஒரு 5000 ரூபாய் தானே கை செலவுக்கு. 5000மா? ஆமாண்ணே, பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் கீனஸ்னு கிடைச்சிருக்கும்ல, அண்ணிட்ட கொண்டு கொடுத்துட்டியா எப்படி கையில வச்சிருக்கியா? அண்ணிட்ட கொடுத்துட்டானே. அப்ப போச்சா? சரிண்ணே, போறது பாத்துக்கலாம். அண்ணி கையில போனா வருமா? எம்மா, எம்மா ஆள் முழுங்கி கப்பலுமா, எப்படியாவது ஆட்டையை போட்டுடலாம்னு நினைக்கால. 5000 ரூபாய கொடுப்பானா? அதான் என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். எம்மா சூப்பர் கோலம் போட்டுருக்க. மக்களே, வீட்டை சுத்தி கொஞ்சம் நிறைய கோலம் போடுமா, அப்பதான் அழகா இருக்கும். நான் வீட்ல வேலை இருக்கு, போய் பார்க்க போறேன். போறவு ஹாப்பி பொங்கல் எழுதிருன்னு அழகா கலரும் கொடுத்துரு. சரிம்மா. எம்மா தங்கச்சி எழுந்திருச்சே வரல, நல்லா தூங்கிட்டு கிடக்கா. அவ ஒரு தூங்கு மஞ்சு உங்க அப்பா மாதிரியே தூங்கிட்டே தான் இருப்பா. சரி நீனாவது போடு, நான் போய் அவளை எழுப்பி விடுதேன். அதனால சேர்ந்து 2 பேரும் போட்டு முடிய சீக்கிரம். எம்மா சீக்கிரம் எழுப்பிட்டு வா போ. யாத்தாடி, என் மர்ம போட்ட கோலமா எவ்வளவு அழகா இருக்கு. யூடியூப்பை பார்த்து போட்டேன் தே. சொந்தங்களே, பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குல்ல, அது அடுத்த வீடியோல வரேன்னா மறக்காம பாருங்க. சொந்தங்களே, நான் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்ன கமெண்ட்ல. வீடியோவை பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிருங்க, இந்த ஷேரும் பண்ணிருங்க, இந்த சப்ஸ்கிரைபா என்னத்தையும் அதையும் பண்ணிருங்க. என்ன ஆமா, எங்க அத்தை சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த பொங்கல் வீடியோல சந்திப்போம்.